யாரு சின்னவனா? ஆமாடி. சின்னவன் தங்கிதான் இருக்கான். பெரியவன் காலேஜ் பெங்களூர்ல தங்கி படிக்கிறான். ஆமா ஆமா சொன்னியோ பேங்க்ல படிக்கிறான்னு. சரி சரி. மாசத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவியா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. நீ நல்லா இருக்கணும். உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அடி ஏன்டி கேக்குற அந்த மனுஷனை? இரு ஒரு நிமிஷம். காதை வச்சிருந்தாலும் வச்சிருப்ப. அடியே சொந்த விட்டு போக கூடாதுன்னு எங்க அம்மா சொந்தத்துக்குள்ள பிடிச்சி கட்டி வச்சு பிடிச்சு. அந்த மனுஷன் என்னன்னா கண்ணை தொடச்சா குத்தம், கண்ணை மூடுனா குத்தங்கிற மாதிரி குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் குத்தம் கண்டுபிடிக்கும்போது எனக்கு ஆறுதல இந்த பொம்மை தாண்டி தூக்கி மடியில போட்டுக்கிட்டு அவனை திட்ட மாட்டாம இதை திட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் ஏதாச்சும் அவரை கொஞ்சுவியா இல்ல இந்த பொம்மையத்தான் கொஞ்சுவியாடி? அப்ப இதையும் கொஞ்சுவேன். இதுதான் நம்ம கொஞ்சறதுக்கு அமைதியா இருக்கு. அது அப்படி கிடையாது. இங்க கொஞ்சாத அங்கே கொஞ்சாத இங்க தொடாத அங்கே தொடாத குறை மேல குறை. அதுலயும் ஒரு குறை தாண்டி. ஏன்டி கேக்குற? நீ கம்முன்னு இருப்ப. ஐயோ பாவம் தாண்டி நீனு. எதுக்கு நீ இப்படி சொல்ற? பாவத்தை ஏன் கேக்குற? இங்க பாருடி அடியே இங்க நான் எதை செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறேன் மனுஷன். ஒண்ணும் இல்ல 10 மணிக்குள்ள சமைச்சு முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? பாயாசத்தை பேசிக்கிட்டு இருக்கோம்னா பேச நேரம் இல்ல. 24 மணி நேரம் அந்த போனை பார்த்துக்கிட்டே தெரிய வேண்டியது. அப்புறம் அவங்க வீட்டாளுக்கு போனை போட்டு பேச வேண்டியது. நம்ம கிட்ட பேச ஆள் இல்லையேன்னு மேல இருக்க பரணி மேல கிடக்குற பல்லாங்குழி எடுத்து விளையாடலான்னு எடுக்கிறேன்னு கொஞ்சம் விழுந்துருச்சு. அதுக்கு போட்டு கத்துறாரு. பல்லாங்குழி விழுந்ததுல உடஞ்சிருச்சா? அப்புறம் எதுக்கு கத்துறாரு? உடஞ்சிச்சு. அவர்கிட்ட முட்டி உடஞ்சிருச்சு. அதை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில ஊசி போட்டுக்கிட்டு வந்தேன். அந்த ஊசி போடும் போதெல்லாம் கத்துனாரு மனுஷன். சரி விடு, என் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரியே பேசுறாங்க எல்லாரும். நீ சொல்லி என் பக்கம் தப்பா இருக்குது. ஆத்தியாத்தி அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா என் புருஷனுக்கும் பல்லாங்குழி எடுக்கும் போது மண்டை தான் உடஞ்சிச்சு. என் புருஷன் ஒண்ணுமே பேசலையே. நீ வாங்கி வந்த வரண்டி பாக்கி வதிட்டி நீ எனக்கு வந்து வச்சிருக்கானே மனுஷன். சரி விடு. நானு ஏண்டியே ஏதோ சாப்பிட்டு சவுண்ட் கேட்குது. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்னடி என்ன நமக்கு மேல பயந்தாக்குள்ளியா இருப்பாவளே? அதானே இருந்தாலும் நம்மளே ரெண்டு திட்டுவாரு, அந்த பொம்பளையும் 2 திட்டுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அவர் வந்து கத்துவாரு. நீ கேட்டு கேட்காம இருந்துக்கணும். சரியா? என்ன செய்ய? அவர் செய்யறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீர்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு ஆறுதலே நீ தானே. எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய வீட்டுல இப்படி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிதே தீர்த்துக்கிறது எங்க கவலைய. சில பேர் செவத்துக்கிட்ட பேசுவாங்க, சில பேர் பேனுக்கிட்ட பேசுவாங்க, சில பேர் சாமி கிட்ட பேசுவாங்க. நான் இப்ப கொஞ்ச நாளா உங்ககிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? சரி வா போவோம். அந்த மனுஷன் வர்ற ஒழிக்க வந்துருச்சு. புலம்பிக்கிட்டே இருப்பியா? இப்ப பார்த்தாலும் கொண்டா போமே. வேண்டாங்க, நான் கொண்டே படுக்க போட்டுறேன். படுக்க போடுறியா? என்ன தொட்டிலாட்டி ராராட்டி தூங்க வைக்க போறியா? நீங்க சும்மா இருங்க. வெடுக்குன்னு விழுகிற புருஷன்மார் பக்கத்துல இருந்தாங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஆறுதலுக்கு ஏதாவது ஒரு பொம்மைகளை வச்சு அவங்க மனசுல இருக்க குறைபாடெல்லாம் கொட்டி தீர்த்துக்குவாங்க. அப்படித்தான் கொஞ்ச நாளா இதை வச்சு நான் என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பொம்மை கிட்ட நீ கொட்டி தீக்கிற. இன்ன வரைக்கும் நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்துச்சு. போன்ல ரீசார்ஜ் யாரும் உங்க அப்பா வீட்டுல இருந்தா பண்ணி கொடுக்குறாங்க. ரீசார்ஜ் பண்ணி விட்டாக்க விடிய போன் பேச வேண்டியது. அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் நெட்டு தீர்த்து வச்சு இன்னொரு வட்டம் ஏத்திட்டாங்க 1 ஜிபிக்கு அப்படின்னு என்னட்டு வந்து கெஞ்ச வேண்டியது தானே பொழப்ப வச்சுக்கிட்டு தெரியல. இந்த பாருங்க, எங்க அப்பா வீட்டுல நெட்டு ஏத்தி கொடுக்குறாருன்னா நாங்க ஏன் உங்களை கல்யாணம் பண்ணணும், உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கணும், உங்களுக்கு சோறாக்கி போட்டு துணி துவச்சு போட்டு இப்படி வேலைக்காரியா அப்படி சொல்லலாம்னு நினைச்சேன். எனக்கு தைரியம் இல்லைங்க. நீங்க திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேங்க. லண்டன்ல இருந்து சும்மா இருக்க மாட்டியா? மாடு மானு கத்திக்கிட்டு யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? லண்டன்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து, ஜப்பான்ல இருந்து எனக்கு பொண்ணு கொடுக்க கியூல நின்னாங்க. பாச புரியுமாங்க? பாச புரியல. குடும்பம் நடத்த பாச தேவையில்லடி. புரியுதா? மாடு கத்தட்டும். ஏன்னா மாடு நானும் ஒண்ணுன்னு சொல்லி காமிக்கிறியா? செய்தியில சொல்லி காமிக்கிறியா? விட்டுச்சேன்னு வச்சுக்க, சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு எங்க அப்பா சொன்ன ஒரு காரணத்துக்காக உன்னைய பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். என் கோபத்துக்கெல்லாம் என்னைக்கோ உன்னை கொண்டு உங்க அப்பா வீட்டுல விட்டு இருந்திருப்பேன். ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. விட்டா வேலைக்காரிக்கு கூட 15,000 சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு அது மிச்சம். நமக்கு போக மாட்டா வாடகை கண்டவங்க என்ன என்னை திட்டுற மாதிரி பொம்மையை திட்டு போயிட்டு இருக்கியா? அவங்களை திட்டுற மாதிரிலாம் திட்ட மாட்டேன். நான் இவனை கொஞ்சிறதுக்குன்னு வச்சிருக்கேன். உன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காளே, உன் ஃப்ரெண்டு யாரு? சரவண குமாரி தெரியுதா? குமாரியா? ஓ குமாரி. குமாரி அந்த குமாரி கொஞ்சமாச்சு என்னை மதிக்கிறா? ஒரு மெசேஜ் போட்டாக்க என்னடி பாக்குற? இல்ல மதிக்கிற மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஒரு மெசேஜ் போட்டாக்க ரிப்ளை பண்றதுக்கு எம்புட்டு நேரம்? அவங்களும் புல்லு புடுங்க போவாங்க. அவங்க புல்லு புடுங்க போகட்டும், பல்லு புடுங்க போகட்டும். அவங்க மெசேஜ் போட்டா மட்டும் உடனே தொப்புக்கடின்னு ஓடி போய் நாங்க பாக்குறோம். வேலை வெட்டி இல்ல யாருக்கு? பாக்குறவங்களுக்கு. ஓடி தண்ணி எடுத்து வச்சிருக்கியா குளிக்கிறதுக்கு? சொல்லவே இல்லை. நீங்க அங்க வரும்போதே போன் போட்டு சொல்லுவீங்கல்ல சுடு தண்ணி வைங்கன்னு. வரும்போதே சுடு தண்ணி ஊத்திக்கிட்டு வருவீங்க காலைல. வந்தது சுடு தண்ணி கேட்டா நான் எந்த தண்ணியை நான் எடுத்து வைக்கிறது?
சுடுதண்ணி எடுத்து வை, நல்லா சூடா எடுத்து வை, குளிக்கணும். புரியுதா? 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். போ. உங்க அக்காவை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. நீ வாடா நமக்கு போவோம். வந்ததுல இருந்து தண்ணி கைவை, அத கைவை, இத கைவைன்னு பாடா படுத்துற. ஏங்க தண்ணி காய்ச்சிச்சு வாங்க. ஏங்க சுடுதண்ணி ஊத்திட்டே வந்து குடிச்சு விடுங்க. ஊத்து வரேன் ஊத்து. A few moments later. அடியாத்தே இன்னும் குளிக்காமதே உட்கார்ந்து கிடக்குறீங்களா? நானும் சோறு குழம்பே ஆக்கி முடிச்சிட்டேன். இன்னும் இங்க என்னதே பண்ணிக்கிட்டு தெரியலையே. அப்புறம் எதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னீங்க? கேஸ்க்கு பிடிச்ச கேட்டுக்கு தண்ணி ஆறிச்சா என்னன்னு தெரியல. தண்ணி பச்சை தண்ணியா ஆயிப்போச்சு. அரை மணி நேரம் கொதிக்க வச்சு கொண்டாந்து ஊத்துன தண்ணி என்னதே இங்க வெட்டி முடிக்கிறீன்னு தெரியல. இதுக்கு பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு போயிடலாமே. சொன்னா நீ கோவக்காரன் என்ன நம்மளை போட்டு காடப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. ஏங்கே என்னடி ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற? நாக்கு ரொம்ப நீளுது என்ன? தினமும் குளிக்கிறவன் எனக்கு தெரியாதா? எந்த நேரத்துல போய் தண்ணியை ஊத்துனாக்க சூடு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியாது. மஞ்சள் குளி ஏற்கனவே பச்சை தண்ணியா இருந்துச்சு. பச்சை தண்ணியை வேற தொடர்ந்து விட்டு பைத்தியம். ஐயோ கேஸுக்கு பிடிச்ச கேட்டுக்கடைய காய வச்சு இப்படி பச்சை தண்ணியை குளிக்கிறதுக்கு எதுக்கு கேஸ செலவாக்கணும்? இதை சொன்னா நான் கொல்லாதவ. என்னடி பாக்குற? சோப் எடுத்துட்டு போய் போ. அந்த எடுத்துட்டு வரேங்க. அதை கூட எடுத்துட்டு வர முடியல என்னங்க. எடுத்துட்டு வரேன். என்ன அப்படி நின்ன இடத்துல தூங்கி விட்டுட்டு இருக்க? ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டியா? ராத்திரி நீ தூங்க விட்டா தானையா? கழுத இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. விடுற கொரட்டை சவுண்ட வெளில விடாங்க. நீ விடுற சவுண்ட் 8 ஊருக்கு கேக்குது. எங்கிட்ட பக்கத்துல இருக்கு, எனக்கு கேட்காம இருக்கும். அதே தூங்கவே இல்லை, எந்திரிச்சிடுறது. கொரட்டை சொன்னியோ? சரி போ 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 போய் சாதப்பாட போட்டுட்டு வா. அதானே நமக்கு தெரியாம எப்படி இதெல்லாம் யோசிக்காம விட்டுட்டோமோ. இங்கே இங்க வா. சாப்பாட நீ பாட்டுக்கு தரு. இம்புட்டு சாப்பாட்டை சோத்துல போட்டு நிறைய குழம்பு ஊத்தி பொரியல் கிரில் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொண்டுட்டு வராம சோறு கொஞ்சமா தனியா குழம்பு கொஞ்சமா தனியா கொண்டுகிட்டு ஒரு பிளேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வா. சரியா? பாத்திரத்தை விளக்கையில எப்படிங்க 2 பேரும் பார்த்து விளக்கணும்ல. நிறைய ஆகுது. ஒரே தட்டுல போட்டா ஒத்த பிளேட்டை விளக்கிட்டு போகலாம். என்னதே சிக்கனம் அப்படி போட்டு வரணும். அந்த பிளேட்ல சோத்து சட்டில குழம்பு ஊத்திங்கன்னா அப்படி தின்ட்டு வெறும் சோத்து சட்டி குழம்பு சட்டி மட்டும் கழுவுனா போதும்ல. ஆமாங்க, இது நல்ல ஐடியா இருக்கு. அப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல போட்டு கொடுத்துறேன். லாஸ்ட்ல உங்களுக்கு சோத்து பண்ணையோட தந்துடுறேன். போய் சாப்பாடு எடுத்து வாடி. தமாசுக்கு சொன்னீங்க, நான் நிஜமா காரியமா சொன்னீங்களே. பாத்திரம் விளக்குற வேலை மிச்சமேனு பார்த்தேன். சரி, உலகத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லப்பா. குடும்பத்துல ஒண்ணும் சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டாங்க. ஒரு கோவக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா இல்லையா? உனக்கு உங்க குடும்பத்துல ஏதாச்சும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்களா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் ஏதாச்சும் சொல்லி கொடுத்து நடத்திருக்காங்களா உங்ககிட்ட? இல்ல, உங்க குடும்பம் கூறுகட்ட குடும்பம். இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு போற நீ இந்த ஈவு சோக பார்த்து நடக்கணும். மாமியா ஒரு தக்க நின்னுக்கணும், மருமக ஒரு தக்க நிற்க வேண்டாம். மாமியா மாமனார் கூறுகட்ட தனமா பேசினாலும் புருஷன் கிறுக்கு தனமா பேசினாலும் நீ பொழப்பா இருந்து குத்தியா பொழைச்சுக்கணும்னு சொன்னாங்க. வேற எதுவும் சொன்னாங்களா? வேற என்ன சொன்னாங்க? ஆமா, உங்க குடும்ப எங்க குடும்பத்தை கழுவி ஊத்தணும்னா பொழுதுக்கு கழுவி ஊத்துறியே. எங்க உங்க பெரிய பட்சத்தை சொன்னதே விளக்கமா. சரி நீ போ, நீ விளக்க வைக்க வேண்டாம் போ. எல்லாம் நம்மளே சொல்லி கொடுக்கணுமா இருக்குது. என்னைக்கும் ஒரு வீட்டுல நான் இல்லைனாலும் தெரிஞ்சுக்க, புரியுதா? இந்த பிளேட்டை கொண்டு வந்து வச்சுட்டு சாதம் தனியா குழம்பு தனியா கொண்டு வச்சிடணும். அவங்களுக்கு தேவைக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. சரிதா? நீ மொத்தத்துல இப்படி பிளேட் நிறைய கொண்டு போட்டு எல்லாத்தையும் ஒன்னா ஊத்திட்டீங்கன்னா மூஞ்சில அடிச்சிரும்ல. தண்ணி ஸ்பூன்ல எடுக்கணுமா கிளாஸ்ல எடுக்கணுமாங்க? சக்கோட வச்சிடுறீங்க. தேவைன்னா நீங்க மோந்து குடிச்சுக்கங்க. போடவா போட்டுக்கிறீங்களா? நானே போட்டுக்கிறேன். நீ போட்டா நிறைய போட்டுருவேன். இப்ப
இப்படி தனித்தனியா வச்சுட்டீங்கன்னா மூஞ்சில அடிக்காம நம்ம போட்டு சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும். நாதாரி பையல இதைத்தாங்க நானும் ஒரு தட்டுல போட்டுக்கிட்டு வந்துருக்கேன். இப்ப பாரு 2 தட்டு 2 கரண்டி, ஐயோ ஒரு கிண்ணம் இம்பிட்டு விளக்க வேண்டியது இருக்கு. ஒரே தட்டுல தீர்த்திருக்கோம். டீசெண்டா சாப்பிடணும். டீசெண்டா சாப்பிட சொல்லி கொடுக்கலாட்டி இப்படித்தான் இருக்கும் உலகத்துல. எல்லாம் பிறந்த வீட்டுல இருந்து படிக்கணும் முடியும். என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்க வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் சோறு சமைச்சு கொடுத்தா குழம்பு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டவங்க உங்க குடும்பத்தாளர்களே இப்படித்தானே எல்லாத்தையும் புகழ்ந்து பேசியே பழக்கப்பட்டுட்டாங்க. நமக்கு அப்படி இல்ல, நம்ம அப்படியே டீசெண்டா சாப்பிட்டு பழகி போச்சு. மீன் குழம்பு தான் சேச்சி வச்சேன், உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? கொஞ்சம் பொரிச்சு மீன்லாம் இருக்கு, 2 எடுத்துறவா? சரி சேச்சி சரி. சேச்சி காலையிலே குளிச்சுட்டே சேச்சி, என்ன இப்படி கேட்குறீங்க? காலையில் தானே இந்த ட்ரெஸ் போட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால் போதும். நாளைக்கு காலையில் தான் நீ குளிச்சு போட்டு மாற்றுவேன். எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டு துவைக்க முடியல சேச்சி. என் சோப்பு விற்கிற வேலையும் கை வேற காலெலாம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. என்னங்க அவங்கதான் சேச்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வேலை துண்டு கூட எடுக்கணும்னா நான் தான் வேணும். இன்னும் ஒன்றும் தெரியல. ஆளுதே வளர்ந்து வயசாயிருக்கு, ஆனால் வீட்டில் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துக்குள்ள இருக்குன்னு தெரியல. என்ன இது புதுசா இருக்கு? என்னைக்கு கூப்பிடாததெல்லாம் கூப்பிடுறாரு. சேச்சி அவங்க என்னமோ அர்ஜென்ட் போல, போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு. வந்துட்டியா? என்ன கொஞ்சம் வேண்டிய நேரத்துக்கு பொம்மையை கொஞ்சம் கேத்தீங்க எப்ப பார்த்தாலும். வா வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா வா வா. குறி 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 குறி. சேச்சி வீட்டுல இருந்து வர்ற கேப்ல சேச்சி ஒரு வார்த்தை பேசிட்டே வந்து அதுக்கு கொட்டை விட்டு தூக்கிட்டாரு. சும்மா இருந்தவள இப்படி இப்படி கஞ்சாட காமிச்சு வாயிலே வண்டி ஓட்டுது பல வருஷமா. அமுகு டுமுகு அமால் டுமால்.